லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது சேன் அப்படின்னு புதுசா ஒரு கிளைண்ட் வந்ததும் நம்ம ஹீரோயின் ரிம் அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா பேசுறதெல்லாம் பார்த்தாலே நம்ம 3க்கு கடுப்பாகி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். அவங்ககிட்ட ஏதாவது பேசணுன்றதுக்காகவே நம்ம ரிம் இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் பற்றி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக இவங்களை முறைச்சிட்டு இருந்த மூணும் நேரடியாக வந்து சேனை தான் பார்க்குறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து அப்படி முறைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. உடனே அவனுடைய வெப்பன் கையில் வச்சிருக்கிற அந்த கொடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அவங்ககிட்ட பேசவே ஆரம்பிக்கிறான். நம்ம மோன் தான் இந்த கம்பெனியோட பாஸ் அப்படின்ற விஷயமே சேனுக்கு அங்கே தான் தெரியுது. ரிம், நீ எதுக்கு கிளைண்ட்லாம் ஹேண்டில் பண்ற? நீயே இப்போ புதுசாக தான் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்க. செக்ரட்டரி ஹாங் கிட்ட கூட அவர் இந்த வேலையெல்லாம் பார்த்து பாருன்னு சொல்கிறான். நம்ம ரிம் வேற ஒரு பர்சன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது மூணுக்கு பிடிக்கல. அதனால தான் அவன் இப்படிலாம் சொல்கிறான். ஆனால் பதிலுக்கு ரிம் என்ன சொல்றாங்க, நானும் இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கர் தானே, எனக்கும் நிறைய விஷயம் இப்போ தெரியும். நான் இவர் ஹேண்டில் பண்றேன்னு அவங்க சேனை கூப்பிட்டு போய் உட்காந்து ஒரு கார்டன் ஏரியால பேசிக்கிட்டு இருக்காங்க. சேன் அப்படியே டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இவங்களை பார்த்தா சம்மந்தம் இல்லாம இவங்க ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இப்போ எதுக்கு என்ன பார்த்து இப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேடா இருக்குன்னு சொன்ன அப்புறம் தான் அவங்க விஷயத்தையே சொல்றாங்க. மிஸ்டர் சேன், நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய ஏஜ் என்னன்னு கேட்டா எனக்கு 30+ ஆகுதுன்னு அவன் சொல்றான். உடனே உங்களுக்கு ஷாக் ஆகி, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? உங்களை பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப எங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு சீக்ரெட் இருக்கும்ல. ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிடுறது, ட்ரிங்க் பண்ற ஹேபிட்லாம் உங்களுக்கு இருக்காது, அப்படிதானே? அவனும் பதிலுக்கு, யார் சொன்னா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் ட்ரிங்க், ஸ்மோக் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனா நான் பாக்குறதுக்கு எங்க தான் தெரியறேன். அது எப்படி தான் எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம என்னை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர்னு சொல்றான். இதை கேட்டப்பறம் தான் நம்ம ரிம்முக்கு அவங்க நியூஸ்ல கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்ப அந்த யங் டைரக்டர் அவார்டு வாங்கினது நீங்க தான் நான் கேட்க இவனும் ஆமான்னு சொல்றான். பரவாயில்ல, என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல இந்த கம்பெனில நம்மளும் ஒரு மெம்பரா இருக்கலான்றதுக்காக தான் வந்திருக்கேன். பதிலுக்கு நம்ம ரிம்மோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆஃபீஸில் புதுசாக இந்த மெம்பர்ஸை ஆட் பண்ணுறது இல்லை. விஐபி கிளைண்ட் அப்படின்ற மாதிரி இன்விடேஷன்லாம் இருந்தால் அவங்களுடைய வேலைலாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படின்னா என்னால் இங்கே மெம்பர்லாம் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்கிட்ட அந்த மாதிரி எந்த இன்விடேஷனும் இல்லை. சரி, அப்படின்னா இப்போ இங்கேருந்து போகிறேன்னு அவன் எழுந்திருக்கும் போது நம்ம ரிம் தான் அவனை தடுத்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்போ என்ன, நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஐபி மெம்பராக இருக்கணும், அவ்வளோதானே? நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களுக்காக அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரிம்மோட பிளான் படி அவங்களோட லைஃப்பில் வரப்போகிற அந்த பிரின்ஸ் சேன் தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரிம் தான் மூன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக டைரெக்டாக அவனோட இடத்துக்கு வந்திருக்காங்க. டேனாவும் இப்போ அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் இவ்வளோ பதட்டமா ஓடி வந்திருக்கேன். அது என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் சேன் அப்படின்ற ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணீங்கல்ல, அவர் இந்த கம்பெனியோட விஐபி மெம்பரை நீங்கள் ஏன் அவரை ஜாயின் பண்ண சொல்லக்கூடாது? உடனே இவனும், அதெல்லாம் முடியாது, நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரையும் ஈஸியாக விஐபி மெம்பரை செலக்ட் பண்ணிட மாட்டேன். அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு அவர் கிட்ட கதை விட்டுட்டு இருக்கான். அவங்களும் சில முக்கியமான பாயிண்ட்டை சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சேன் ஒன்றும் சாதாரணமான பர்சன்லாம் கிடையாது. அவர் ஒரு ஃபிலிம் டைரக்டர். அந்த சேனை பற்றி ரிம் இவ்வளோ ஆர்வமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விஷயம் புரிஞ்சிருது. அவன் இந்த இடத்துல ஒரு மெம்பரா இருந்தா ரிம் அவனை பிடிச்சி போய் அவனை மேரேஜ் பண்ணிட்டு இருந்து போயிடுவாங்க. அதனால வேணும்னே மூணு கிட்ட, ஆமா ரிம் சொல்றது கரெக்ட், அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம கம்பெனியோட விஐபி மெம்பரா வச்சிருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆக்சுவலா டேனா பிளான் பண்றது ரிம் எப்படியாவது இந்த கம்பெனில இருந்து வெளியே அனுப்பிடணும். அதாவது மூணு அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியல. ரிம் வேற சும்மா இல்லாம நம்ம மூணு கிட்ட இதே டாபிக் பத்தி பேசி அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பிளான் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இப்படி ஒரு ஹெல்ப் கேட்கறேன். எனக்காக தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் பண்ணாம உங்களை அடிக்கடி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். இதே டாபிக் தான் பேசிட்டு இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மூணும் வெறுப்பாகி, இப்ப என்னதான் உனக்கு வேணும்? அந்த சேன் இந்த இடத்துல ஒரு விஐபி மெம்பரா இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, ஏதாவது பண்ணு, ஆனா தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போக சொல்லிடுறான். ரிம்முக்கு செம சந்தோஷமா இருக்காங்க. இந்த சேன் கிட்ட பேசிட்டு நடந்து வரும்போது என்னென்னமோ இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது நடந்து வரும்போது அப்படியே உங்க ஹீரோயின் மாதிரி ஸ்லிப் ஆகி விழும்போது சேன் அவங்களை தடுத்து பிடிக்கிற மாதிரி. இந்த பிளானை நம்ம எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணிட்டா சேன் நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாரு அப்படின்னு அதை அவங்க ட்ரை பண்ணலான்னு போகும்போது ஆப்போசிட்ல வந்து கரெக்டா மூணு நிற்கிறான். என்ன தொல்லை பண்ணி எப்படியோ விஐபி மெம்பரை அவர் ஜாயின் பண்ண வச்சிட்ட போல இருக்கு. உடனே சேன் அவங்ககிட்ட இன்ட்ரோ ஆகிறதுக்காக கையை நீட்டுறான். ஆனா மூணு எதுவுமே பண்ணாம அமைதியா நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா 3 பேர் அப்படியே ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க வெளியே. ரிம் நேரம் அவங்க கிட்ட வந்து, நாங்க 2 பேரும் பேசிட்டே வெளியே நடந்து வரோம், நீங்க எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்னு அவங்க கிட்ட க்ளோஸா வந்து பேசினதுமே நம்ம மூணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் தான் அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், உன்னோட தலைமுடியில இருந்து ஸ்மெல் வருதுன்னு, அப்புறம் எதுக்காக இவ்வளவு கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவங்க பேலன்ஸ் இல்லாம அப்படியே தடுமாறிட்டு இருக்கும்போது சேன் தான் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி பிடிக்கிறான். உங்ககிட்ட இருந்து வர்ற ஸ்மெல் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களோட ஃபேஸ்ல இருக்கிற தலைமுடியெல்லாம் சரி பண்ணி விடுறான். ரிம்முக்கு செம சந்தோஷமா இருக்கு. இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற நம்ம மூணுக்கு எப்படி இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுனே தெரியல. தெரியாதனமா இவனை விஐபி மெம்பரை இங்க ஜாயின் பண்ண விட்டுட்டுமேன்னு சொல்லி சேனை தான் பார்த்து அப்படி முறைச்சிட்டு இருக்கான். கடைசியா சேன் அவனுடைய கார்ல அங்க இருந்து போகும்போது ரிம் கிட்ட ஒரு லாலிபாப் எடுத்து தரான். எனக்காக இன்னைக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, இதை நான் உங்களுக்கு தர ஒரு சின்ன கிஃப்டா எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஐபி மெம்பரை ஜாயின் பண்ணதுக்காக எனக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி இன்னைக்கு இருக்கு, கண்டிப்பா நீங்களும் அங்க வரணும்னு சொல்லி ரிம் வேற இன்வைட் பண்ணிடுறான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம மூணுக்கு தான் இந்த எந்த விஷயமும் பிடிக்கல. அவனோட கார் அங்க இருந்து போயிட்டதுக்கு அப்புறம் ரிம் கிட்ட சொல்றான், இங்க பாரு, அந்த வெல்கம் பார்ட்டிக்கெல்லாம் நீ ஒன்னும் போக தேவையில்ல, உனக்கு நிறைய வேலை இருக்கு, அதை விட முக்கியமா இன்னொரு வேலை இருக்கு. உன்னோட தலைமுடி எப்படி கலைஞ்சு போயிருக்கு பாரு, ஃபர்ஸ்ட்
ப்ராப்பரா நீ அதை சரி பண்ணு. ரிம் ஹேர் பேண்ட் வச்சு அவங்களோட தலைமுடியை சரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மூணு எவ்வளவுதான் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா பேசினாலும் ரிம் பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அவங்களுடைய தலைமுடியை சரி பண்ற விஷயமா இருந்தாலும் சரி அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம மூணு வேற யாரையும் இப்படிலாம் மதிச்சதே இல்லை. இவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக யார் என்ன ட்ரை பண்ணாலும் இவன் எல்லாருமே கல்லு மாதிரி பார்ப்பான்ல. ஆனா ரிம் அவனை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா இவனோட லைஃப்ல இவனுக்கு ரிம் தான் ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வேணும்னே மூணு அவங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அங்க வேலையே இல்லை, இருந்தாலும் அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிற பெயிண்டிங்லாம் வச்சு எதுவும் எக்ஸிபிஷன் நடத்துற மாதிரி ஒரு வேலை. ஆர்டிஸ்ட் டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய விசிட்டிங் கார்டை நம்ம ரிம் கிட்ட தரோம். நான் உனக்கு தந்திருக்கிற அந்த வேலையெல்லாம் நீ கரெக்டா முடிக்கிறதுக்கு உனக்கு இவரும் ஹெல்ப் பண்ணுவாரு. இப்படி என்னென்னமோ வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ரிம்முக்கு ஒன்றும் புரியல. டவுட் கேட்கலாம்னு சொல்லி இவன் கிட்ட க்ளோஸா வந்தா, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நீ எப்படி என்கிட்ட க்ளோஸா வராதுன்னு அப்படின்னு கையில இருக்கிற அந்த கொடையை வச்சு அவங்களை தடுத்துட்டு சைலண்டா அங்கிருந்து நடந்து போறான். நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு செக்ரட்டரி ஹாங் அந்த இடத்துக்கு வராரா. ரிம் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, உங்க பாஸ் எப்ப பார்த்தாலும் அந்த கொடையவே ஒரு ஷீல்டு மாதிரி எதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. அவருக்கு டவுட்டே வராத மாதிரி அந்த கொடையை அவர்கிட்ட இருந்து தூக்கிட்டுமான்னு கேட்கறாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது சேர்மன் நம்ம பாஸ்க்காக தந்த ஒரு பொருள். எத்தனை வருஷம் ஆனாலும் அதை ஒரு பத்திரமா பார்த்துப்பாரு. அது அவருக்கு லக்கியான பொருள் அவர் நினைக்கிறாரு. கட் பண்ண இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ரிம் இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் உட்காந்து அவங்களுடைய சோக கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இவர் என்ன எப்படியாவது வேலை வாங்கணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பான ஒரு வேலையை தந்திருக்காரு. இதை கேட்டதும் செக்ரட்டரி தான், எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாஸ் சொல்லியிருந்த அந்த ஆர்டிஸ்ட்டை போய் மீட் பண்ணி பேசிருங்க. உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நாங்க பண்றதா சொல்லிட்டோம்ல, எங்களுக்கு ட்ரீட் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மூணு தான் காட்டுறாங்க. ஸ்வாட் ஃபைட்டிங் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல அவனுடைய மாஸ்டர் தான் வராரு. ஆனா இவனுடைய கண்ணுக்கு அவரை பாக்குறதுக்கு சேன் மாதிரியே தெரியுதா. எங்கேயே நீ வந்துட்டியான்னு சொல்லி அவனை சேன் நினைச்சு அவனை ஒரே அடிதான். மாஸ்டர் கீழே விழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரிம் அந்த ஆர்டிஸ்ட் அவங்களை மீட் பண்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டான் போல இருக்கு. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் வரான். நம்ம ரிம் ரொம்ப சீரியஸா நடக்க போற எக்ஸிபிஷனை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவ அதை பத்தி கேர் பண்றதாவே தெரியல. உங்களுக்கு தந்திருக்கிற அந்த டைமுக்குள்ள நீங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இதில் பெரிய ப்ராஃபிட். இந்த எக்ஸிபிஷன்ல உங்களோட பெயிண்டிங்லாம் இருந்தா நீங்களும் தான் ஃபேமஸ் ஆக போறீங்க. இப்படி அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு வழியா என்னென்னமோ பேசி புரிய வச்சுட்டு இவங்களுக்கு தீம் எப்படி வேணும், இவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா நடந்து போற நம்ம மூணு இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாக்குறான். ரிம்ம டென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஆனா இப்ப அவங்க உட்காந்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல. இருந்தாலும் அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா அங்க இருந்து வெளியே போயிடுறான். கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு டேனா கிட்ட இருந்து கால் வருது. மூணு நான் கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப நீ உன்னோட வீட்டுக்கு தானே போற, நான் டைரக்டா அங்க வந்துட்டுமான்னு கேட்க, நீ அதெல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல, நான் ஃபர்ஸ்ட் என்னோட வீட்டுக்கே போல, நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணுன்றதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போறேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். இப்போ நைட்டு நம்ம ரிம்மா அவங்களுடைய ஒர்க்கை உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு சேனோட ஞாபகம் வருது. உடனே அங்க டேபிள்ல இருக்க அந்த பொம்மை எடுத்து அவங்களுடைய அப்பா கிட்ட பேசுறத நினைச்சு சொல்றாங்க. அப்பா நான் என்னோட லைஃப்ல கஷ்டப்படக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீங்க ஆசைப்பட்டீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுடைய சிஸ்டர் சிவன் பின்னாடி உட்காந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ரிம் நீ இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, எப்ப பார்த்தாலும் அந்த பையனை பத்தி யோசிச்சுட்டு அவனே தான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கையில ஒரு சாக்லேட் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்ததுமே நம்ம ரிம்முக்கும் தெரிஞ்சிருது. அந்த சேனு நம்ம ரிம்முக்காக ஸ்பெஷலா ஒரு லாலிபாப்பை தந்திருப்பான்ல, அதை தான் இப்ப இவங்க சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இது எதுக்காக நீ எடுத்து, இதை நான் பத்திரமா தானே வச்சிருந்தேன்னு சொல்லி அவங்க வந்து அந்த லாலிபாப்பை காப்பாத்தலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுல ஒன்னும் இல்ல, வெறும் அந்த குச்சி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்குது. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ரிம்மு அந்த எக்ஸிபிஷனுக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட கஷ்டப்பட்டு பேசி பெயிண்டிங் எல்லாம் கூட ரெடி ஆகிடுச்சு. ஆனா மூணு கடைசி வரைக்கும் இந்த இடத்துக்கு வரவே இல்லையா. அதனால ரிம்மு டென்ஷன் ஆகி அவங்களுக்குள்ளார தேடிட்டு இருக்காங்க. மூணு வேணும்னா இந்த கம்பெனியோட பாஸா இருக்கலாம், ஆனா அதுக்காக சும்மா அவருக்கு போர் அடிக்குது இல்லாம என்ன வேலை வாங்குவாரு. நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், என்னோட ஃபீலிங்ஸ் அவருக்கு எப்படி புரிய போகுது. இப்படிலாம் ரிம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னொரு பக்கம் நம்ம மோனை காட்டுறாங்க. அவ என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியல. நேத்து என்னோட ஆபீஸ்க்கு வந்திருந்த அந்த சேனு அவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து பேசுறா. என்கிட்ட கூட இந்த அளவுக்கு க்ளோஸா பேசியிருக்க மாட்டான்னு இவனுக்கு ஒரு ஃபீலிங். இப்ப ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரிம் வீட்டுக்கு வந்ததும் டிவில உட்காந்து ஒரு டிராமாவை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலியா. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ அட்மிட் ஆகியிருக்கான் போல இருக்கு. அங்க அட்மிட் ஆகியிருக்கிற வேற ஒரு பொண்ணை அவன் கிஸ் பண்றான். அப்ப ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு இந்த பக்கமா வந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி எங்க அவனை தான் அடிக்க போறாங்கன்னு பார்த்தா அந்த பக்கமா வர்ற ஒரு டாக்டர் பிடிச்சி கிஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ரிம் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன எப்படி இல்லாம பழி வாங்குவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே நேரம் நம்ம ரிம்முக்கு அவங்களோட சிஸ்டர் சின்ன லவ் பண்ணிட்டு இருக்க அந்த டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அவங்கள போய் தனியா அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. நான் இன்னைக்கு தான் அவங்களோட சிஸ்டரை ப்ரொபோஸ் பண்ணேன், ஆனா அவ என்ன ஈஸியா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா. ரிங்லாம் கரெக்டான சைஸ்ல தான் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் எதுக்கு அவன் ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியலன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னா ஷின்க்கு ஒன்னு பிடிக்கலன்னு அர்த்தம். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்க, என்னோட லவ் ஷின் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எனக்கு தெரியாது, என்கிட்ட இருந்து நீங்க வாங்கின அந்த பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு நம்ம ரிம் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஷின் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததுமே ஷின் அவங்களுடைய அம்மா கிட்ட தான் போய் ரொம்ப கேரிங்கா பேசுறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம ரிம், ஷின்னோட அம்மாவுக்கு நீங்க ஒரு நல்ல பர்சனா தெரிஞ்சாலே போதும், அவங்களே ஷின் கிட்ட பேசி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவை தராங்க. டாக்டருக்கும் இந்த விஷயம் புரியுது. இப்ப நைட் டைம் நம்ம மூணு ரொம்ப பழைய வீடு ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அங்க இருந்து ஒரு போட்டோ எடுத்து பார்த்து, உங்களோட ஃபேஸ் என்னால அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது, எனக்கு தெரியல
ரிம்மோட ஃபேஸும் அப்படியே உங்களை பார்க்குற மாதிரியே தான் இருக்கு. அதனால தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவன் யாரோட ஃபோட்டோவை பார்த்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்றது நமக்கு இன்னும் கிளியராக காட்டல. ஆனால் மோன் அவனுடைய அம்மாவோட ஃபோட்டோ தான் எடுத்து பார்த்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு தோணுது. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் காட்டுறாங்க அந்த எக்ஸிபிஷனுக்கான வேலை இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. மோன் இந்த இடத்துக்கு வரானோ இல்லையோ, சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு ரிம்மோ எல்லாத்தையுமே சரியா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல நின்று லைட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சேன் தான் அவங்களுக்கு அங்கே நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவங்க கையில் வச்சிருந்த அந்த லைட்டு கீழே விழுந்து உடஞ்சிருது. சேன் உடனே உங்க கிட்ட வந்து அப்படியே கேர்லெஸ்ஸா கீழே இறங்கிடாத அப்படின்னு இவனே அவங்கள வாலண்டியரா தூக்கி சேஃபா வேற ஒரு இடத்துல நிறுத்துறான். இவன் இவ்வளோ கேரிங்கா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிம் வர பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. ரிம், இந்த எல்லா வேலையும் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லையே, கஷ்டப்பட்டு எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல உங்களோட வெல்கம் பார்ட்டி இங்க நடக்க போகுதுல, அதுக்காக தான் நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட்டியில நம்ம ஒன்னா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு பேசலாம்னு சொல்றான். இதை கேட்கிற ரிம்முக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்போ அவன் ஒரு கிளைண்ட் மாதிரி தானே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஏதாவது சான்ஸ் கிடைச்சதானே அவங்க கேஷுவலா பேச முடியும். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட தான் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. நான் கடைசி நேரத்தில் என்னுடைய முடிவை மாத்திக்கலான்னு இருக்கேன். நீங்க என்கிட்ட முக்கியமான பெயிண்டிங்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல, அதெல்லாம் என்னால ரெடி பண்ணி தர முடியாதுன்னு சொல்றான். கோவத்துல நம்ம ரிம்மு நேரம் அவனுடைய ஸ்டுடியோக்கே போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அவன் ஆளையே காணோம். என்ன நடக்குதுங்க? என்னோட பாஸ் மூன் வேணும்னே மாட்டி விட்டுட்டார் போல இருக்கு. இவன் உண்மையான ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. இவன் சும்மா நம்ம முன்னாடி ஆக்ட் பண்ணிருக்கான் போல இருக்கு. அந்த ஸ்டுடியோல இருக்க பெயிண்டிங்லாம் செக் பண்ணும்போது அதுல இருந்து பெயிண்ட் ஸ்மெல் அப்படியே வருது அவங்களுக்கு. அப்படின்னா அவன் சும்மா ரோட்ல ஸ்ப்ரே பாட்டில் வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் தான் போல இருக்குன்றது புரிஞ்சிருது. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அது எல்லாத்தையுமே தேடி அவனையும் கண்டுபிடிச்சிடறாங்க. கடைசியில அவன் அவங்களை பார்த்ததும் அந்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிடறான். ஆனா நம்ம ரிம்ம அவனை துரத்திட்டு பின்னாடியே போறாங்க. நம்ம ரிம்முக்கு அவங்களுடைய ஹீல்ஸை போட்டுட்டு ஓடுறதுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை போல இருக்கு. அதை கையில பிடிச்சிக்கிட்டே வேகமா ஓடி போய் அந்த ஹீல்ஸ் வச்சு அவன் தலையிலே ஒரு அடி. அவனும் கீழே விழுந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எனக்கு எல்லாம் புரியுது. இப்படி ஆக்ட் பண்றதுக்கு உனக்கு பணம் கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்குன்னு கடைசி நேரத்துல பெயிண்டிங்லாம் வரைஞ்சு தர முடியாதுன்னு நீ சொன்னா நான் என்ன பண்றது? இப்படி எல்லாம் பேசி அவனை எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்ப நம்ம ரிம்முக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதனால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியும் அந்த பெயிண்டிங்கை முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கே அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நம்மளா இவ்வளவு அழகா வரையறோம், இத்தனை வருஷமா டிராயிங் பண்றதே விட்டுட்டோம், இப்பதான் அதுக்கான வேலை வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம மூணு தான் காட்டுறாங்க. நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ட்ரீம். இதே பெட்ல அவன் ரிம் கூட ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. நீ என்கிட்ட க்ளோஸா வந்து பேசும்போதெல்லாம் என்னோட ஃபீலிங்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு எனக்கு தோணும். ஆனா அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு எனக்கு தோணும் போதெல்லாம் நீ சொன்ன அந்த சிண்ட்ரெல்லா கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம நீ அந்த சேனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னமோ பண்ணிட்டு இருக்க பாரு, அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. இப்படி அவங்க கிட்ட கான்வர்சேஷன்லாம் பேசுற மாதிரி அவனுக்கு என்னென்னமோ தோணுது. அடுத்த நாள் அவன் தூங்கி எழுந்திருச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது அவன் பார்த்தது எல்லாமே ட்ரீம் அப்படின்னு. இப்போ அப்படியே கட் பண்ண ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டி எக்ஸிபிஷன் எல்லாமே நடக்க போகுது போல இருக்கு. ரிம்மி எப்படியோ பெயிண்டிங்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா மூணு என்ன பண்றான், அந்த இடத்துக்கு வந்து அந்த பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கான். இது நம்மளோட தீம்ல வர்ற மாதிரி இல்ல, இது லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு. நீங்க எதுக்கு இப்படிலாம் மிஸ்டேக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? இதை அரேஞ்ச் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்ப வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் திடீர்னு நம்ம மூணு அவங்க கிட்ட போய், இந்த விஷயம் மட்டும் லேட் இல்ல, நம்ம ரெண்டு பேர் கூட ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு லேட்டா தான் ஆகுதுன்னு சொல்றான். அவன் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான் இப்பதான் அவனுக்கே புரியுது போல இருக்கு. டக்குன்னு ரிவர்ஸ்ல வந்துட்டு, பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒர்க் பண்ணி இருக்கிறதே பெரிய விஷயம் தான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச அந்த லைஃப் சீக்கிரமே உனக்கு கிடைக்கும். ஈவினிங் அந்த வெல்கம் பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு நீ கண்டிப்பா வருவேன்னு தெரியும். மறக்காம நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போட்டுவான்னு சொல்றான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த வெல்கம் பார்ட்டிலாம் ஆரம்பிச்சாச்சு. ரிம் ஏன் இன்னும் வராம இருக்கான்னு தெரியல. நம்ம மூணு அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா அவனுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி ரிம் ஆப்போசிட்ல தான் வராங்க. அதுவும் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோட. அதை பார்த்ததுமே இவனும் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கான். இவன் கிட்ட பேசுற மாதிரி தான் ரிம் நடந்து வராங்க. அவங்கள பார்த்துட்டு இவனும் சந்தோஷமா தான் நின்றுட்டு இருக்கான். அப்படியே வந்தவங்க சைட்ல இருக்கிற சேன் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததே சேன் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே. அவங்க ரெண்டு பேரும் பேசுறதெல்லாம் பார்த்து இவனும் ஓவர் டென்ஷன் ஆகி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். ரிம் என்ன பண்றாங்க, சேன் கிட்ட தான் பெயிண்டிங்கை கட்டி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். அது என்னன்னா, இந்த பெயிண்டிங் நான் வரைஞ்சது தான். கடைசி நேரத்துல வேற வழி இல்லாம இது எல்லாத்தையுமே நானே ரெடி பண்ற மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் கேள்விப்பட்டதும் சேன் அவங்கள பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கான். உண்மையாவே இந்த பெயிண்டிங் உன்னோடது தானே, இது ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒரு நாள் என்னோட பெயிண்டிங் எனக்காக வரைஞ்சு தரணும்ன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே திரும்ப பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல இப்போ டேனாவோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் இந்த இடத்துல ஒரு விஐபி மெம்பரா தான் இருக்காங்க. அவங்க சேனை பார்த்ததுமே அவங்க கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. மிஸ்டர் சேன், நீங்க ஒரு விஐபி மெம்பர் அப்படின்றதையும் மறந்துட்டு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு சாதாரண பொண்ணு கூட ஏன் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனும் பதிலுக்கு, இல்ல, இப்ப இந்த இடத்துல எனக்கு விஐபி மெம்பர் கிடைக்கிறதுக்கே இந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி நம்ம ரிம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இவன் பேசுறான். ஆனா டேனாவோட ஃப்ரெண்டு ரிம்ம வம்பழுக்கிற விஷயத்தை மட்டும் விடவே மாட்டாங்க. இந்த பொண்ணு காரணமே இல்லாம உங்ககிட்ட இப்படிலாம் பேசின மாதிரி எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒர்க் பண்ற நிறைய பேர் இப்படிதான் ரிச்சான பர்சன் கிட்ட பேச ஆரம்பிச்சு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியில் அவங்களை மேரேஜ் பண்ணிட்டே போயிடுவாங்க. நீயும் அதே மாதிரி தான் ஏதோ பிளானோட இதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. உனக்கு பணம் தேவைப்படுதுன்னா சொல்லு, நான் உனக்கு நிறைய பணம் தரேன். ஆனா அதுக்கு பதில் என்னோட வீட்டுல வந்து எனக்கு ஒரு மேட் மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்படி அந்த பொண்ணு நம்ம ரிம்ம இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களும் அமைதியா இருக்காங்க. இல்ல, இந்த இடத்துல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வேற எந்த ஜாபும் வேணாம் அப்படின்னு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.